யக்ஷினி அப்படின்றது யார்? யக்ஷினியை வச்சு அவங்கள வசியம் பண்ணி நம்ம எல்லா காரியத்தை சாதிச்சுக்க முடியுமா? டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு யக்ஷினி ஏதாவது ஒன்று நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, அதை எப்படியாவது நம்ம வசியம் பண்ணிட மாட்டோமா, அதனால நம்ம பெரிய பலனை அடைஞ்சிட மாட்டோமா அப்படின்னு ஏங்கி ஏங்கி யக்ஷினியை தேடிக்கிட்டு இருக்கிற பல மக்கள் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. நானும் நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்கேன். சாய்ராம், வணக்கம். இன்றைய தினம் சிறப்பான தினமாகாமே என் வாழ்த்துக்கள். அகம் பிரம்மாஸ்மி. பழைய காலத்துல இருந்து இன்னைக்கு காலம் வரைக்கும் என்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணும்போது, சாமி ஏதாவது யட்சணி வச்சிருக்கீங்களா, குடிப்பீங்களா அப்படி கேட்கறவங்களும் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். யட்சணின்றது மிகப்பெரிய சப்ஜெக்ட். ஒரு முறை என்ன பண்ணாங்களா, சிவனும் பார்வதியும் கைலாயத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்களாம். சும்மா டைம் பாஸ் பண்ண பேசிட்டு இருக்காங்க. பேசும்போது பார்வதி கேட்டாங்களா, என்னங்க மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ரொம்ப பிரச்சனையா இருக்காங்க, பாவம், நானும் அவங்களுக்கு என்னென்னவோ அறிவு கொடுக்குறேன், ஏதாவது பாவத்தை பண்ணிடுறாங்க, பண்ணிட்டு வந்து புலம்புறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்க வெளில வர்றதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க, ஒரு நல்ல வழி இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு. அப்ப இவர் என்ன பண்ணாரா, சிவனு அப்படியே மெதுவா சிரிச்சுட்டே சொன்னாராம், கண்டிப்பாமா இதுக்கு ஒரு சின்ன வழி இருக்கு, அதை செஞ்சா அவங்க நல்லா இருக்கலாம், அவங்க யட்சுமி வழிபாடு செய்யணும், மிக சிறப்பான ஒரு பலன் கிடைச்சா அவங்க லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னாராம். ஒரு வாட்டி குபேரன் பயங்கர கஷ்டப்பட்டு இருந்தாராம். அப்போ அவருக்கு குபேரனுக்கே பணம் இல்லை, வறுமையில வாடிட்டு இருக்க. அப்ப என்ன பண்றது தெரியாம அவர் பிரம்மா கிட்ட கேட்கும்போது, பிரம்மதேவர் அவருக்கு யட்சினி பூஜையை சொல்லி கொடுத்தாராம். ஒரு யட்சினி பூஜையை சொல்லி கொடுத்து, இந்த வழிபாடு செய்யும்போது உனக்கு சகல ஐஸ்வர்யம் வந்து சேரும் அப்படின்னு. இதுதான் குபேரருடைய பணம் வச்சிருக்கிறதுக்கு சீக்கிரட்ல இது ஒண்ணு. ஓகேங்களா? அப்படி சொல்லும் போது அப்போ சிவன் சொன்னான், நீ அறியாம பேசிக்கிட்டு இருக்க பார்வதி தேவி, இந்த மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த யட்சினி யார் தெரியுமா அப்படின்னு. யாருங்க அப்படின்னும் போது, அது நீதான் அப்படின்னா. என்னதுங்க அப்படின்னு அவங்களும் ஒரு ஷாக்கா பார்த்தாங்க. ஆமா, உன்னுடைய சக்தி தான் யட்சினி, உன்னுடைய எனர்ஜி தான் யட்சினியாக வேலை செய்யுது அப்படின்னாலாம். அப்படிலாம் அப்படின்னும் போது, ஆமா அப்படின்னும் போது, அதாவது இந்த யட்சினி அப்படின்னும் போது இதை பத்தி ஒரு சின்ன விளக்கமா கொடுத்துறேன். யட்சினில பல வகையான யட்சினிகள் இருக்காங்க. ஓகேங்களா? அதுல ஆதிபராசக்தின்னு சொல்லக்கூடிய பார்வதி தேவியுடைய ஏவலை கேட்டு நடக்கக்கூடிய யட்சினிகள் ஒரு வகை. ஓகேங்களா? அதே போல இந்த உலகத்துல பிறந்து நல்ல விதமா வளர்ந்து வாழ்ந்து நல்ல ஆச்சாரமான விஷயங்களை ஃபாலோ பண்ணி எந்த ஒரு கெடுதல் எண்ணமும் இல்லாம சுத்தமாய் இருந்து இளம் வயசிலேயே உயிர் விட்ட ஒரு பருவ வயது பெண்கள் யட்சினிகளாக மாறுவாங்க. ஓகேங்களா? இது ஒரு வகையான யட்சினிகள். ஓகேங்களா? இந்த வகையான இந்த ஆத்மாக்களை என்ன பண்ணுவாங்கன்னா, சில மந்திரவாதிங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ முதல் தரமானது அப்படின்னு சொல்லக்கூடியது பார்வதி தேவியோட ஏவலை கேட்டு நடக்கக்கூடியது. இரண்டாம் தரமா இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா நல்ல விதமான யட்சினிகள். அந்த யட்சினிகள், சில யட்சினிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆத்மாக்களை அப்படியே வசியம் பண்ணுவாங்க சில மந்திரவாதிகள். ஓகேங்களா? இந்த மந்திரவாதிகள் சரி, இதுக்கு சில மந்திரங்கள், சில மந்திர சக்திகள் இருக்கு, சில மந்திர வழிமுறைகள் இருக்கு, சில பூஜை வழிமுறைகள், சில படையல்கள் உண்டு, நிறைய விஷயம் இருக்கு அதுல. ஓகேங்களா? ரொம்ப டீட்டெயிலா அது உள்ள போக வேண்டாம். அந்த சில விஷயங்களை பண்ணி அந்த யக்ஷினிகளை, அந்த ஆத்மாக்களை இவங்க வசியம் பண்ணி வச்சுக்கிறது. ஓகேங்களா? ஒரு யக்ஷினி வச்சு பல விஷயங்களை செய்யலாம். இவங்க செய்த சில தவறுகள் என்னன்னா, இந்த யக்ஷினிகளோடு இவங்க என்ன பண்ணுவாங்க, சம்போகம் பண்ணும். அதாவது என்னன்னா, யக்ஷினிகளோடு உடலுறவு கொள்ளக்கூடியது. ஓகேங்களா? இப்படி செய்யக்கூடிய சில இந்த துராசை சொல்லுவாங்கல்ல, அது கெட்டாசை, அதை வச்சு செஞ்ச சில மந்திரவாதிகள் உண்டு. அதே போல பணத்துக்கு ஆசைப்பட்டு பணத்தை வாங்கிட்டு சிலர் வீட்டுல போயிட்டு இந்த கல் எடுத்து எறியறது. ஓகேங்களா? ஆளே இருக்க மாட்டாங்கன்னா கல் வந்து விடும், கதவு தட்டுறது. ஓகேங்களா? நெருப்பு தானா எரிய வைக்கிறது. இது போல சில கெட்ட விஷயங்களை செய்யக்கூடிய சில வேலைகளையும் யட்சினியை வச்சு இந்த மந்திரவாதிகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருந்தது. ஓகேங்களா? சோ இதை பார்க்கும்போது மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ ஏதோ பேய் வந்துச்சு, பிசாசு வந்துச்சு, ஏதோ தப்பு பண்ணுது அப்படின்னு. இது யாரோ எனக்கு ஏதோ செஞ்சுட்டாங்க. இதுல விஷயம் இது சிம்பிள், இதுதான். இதை யூஸ் பண்ணக்கூடிய மனிதர்களை பொறுத்து தான் எல்லாமே மாறுபடும். ஓகேங்களா? பொதுவா எடுத்தீங்கன்னா 64 வகையான யக்ஷினிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பல லட்சம் யக்ஷினிகள் இருக்கு. ஆனால் இந்த முதல் தரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா, இந்த யக்ஷினிகள் 64 வகையான யக்ஷினிகள். என்ன விஷயம்னா, இதுல நிறைய மந்திர சாஸ்திர விதிமுறைகள் இருக்கு, இதுல நிறைய அனுஷ்டானங்கள் இருக்கு, இதுல நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. ஓகேங்களா? யக்ஷினிகள் அப்படின்னும் போது அவங்க அளவுக்கு அதிகமான அழகு படைச்சாங்க. அவரை புரிஞ்சுக்கணும், அளவுக்கு அதிகமான அழகு படைச்சாங்க. அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கிடையாது, அவங்க வந்து நிர்வாணமா தான் நிற்பாங்க. அப்ப பார்த்து ஒரு செகண்ட் மனசு தவறா அலைப்பாஞ்சாலும் பைத்தியமாயிடும். ஏன்னா இது போல யக்ஷினி உபாசனை செய்யறேன்னு சொல்லிட்டு உள்ள போய் பைத்தியமான பல கேசஸ் நான் பார்த்திருக்கேன். ஓகேங்களா? அதெல்லாம் சிலரெல்லாம் காப்பாற்றவே முடியாதுங்க. உண்மையான விஷயம், அவங்களால காப்பாற்றவே முடியாது, அவ்வளவு ரொம்ப கஷ்டம். இந்த யக்ஷினி அப்படின்னாலே அது சில ஆபத்தான விஷயங்கள் கலந்துருக்கு. இதுல பொதுவா பாத்தீங்கன்னா, இந்த யக்ஷினிகளை பத்தி பேசும்போது நிறைய பேர் கேள்விப்பட்ட ஒரு விஷயம்னா, யக்ஷினி காதுல வந்து பேசும்,
யக்ஷினி முக்காலத்தையும் சொல்லும், நடந்ததை சொல்லும், நடக்கிறத சொல்லும், பின்னாடி சொல்லும், முன்னாடி சொல்லும், எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இதுக்கு என்னன்னா கர்ண யக்ஷினின்னு ஒரு யக்ஷினி இருக்கு. இது எல்லாருமே எல்லாம் நெட்ல பாக்குற விஷயம் தான், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த கர்ண யக்ஷினி அவங்கள வசியம் பண்ணிட்டால் இது எல்லாமே நமக்கு நடக்கும். அதனால அதை பத்தி நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட போய் கத்துக்கிறேன்னு போயிட்டு அத தவறான வழிமுறைகளை பின்பற்றதால நிறைய பேருக்கு வாழ்க்கையில நெகட்டிவ் ஆயிடும். ஏன்னா இது எப்படி தெரியுங்களா, ஒரு ஷார்ப்பான கத்திக்கு மேல நம்ம போய் நிக்கிற மாதிரி சும்மா கிடையாது. எப்படின்னா சாதாரண ஒரு மனிதனோட பழகும் போது சிம்பிளா விடுங்க, மனுஷன் எல்லாத்தையும் விடுங்க. ஒரு ஆண் அவனுடைய மனைவியோ, ஒரு பெண் அவனுடைய கணவனையோ முழுசா தெரிஞ்சுக்க முடியுதா? அவங்கள ஹேண்டில் பண்றது எவ்வளவு கஷ்டம். அப்ப நம்ம எல்லாரையும் விட பல லட்சம் மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு யக்ஷினிய நம்ம ஹேண்டில் பண்றதுன்றது சாதாரண விஷயம். அவங்கள வசியம் பண்றது அவ்வளவு ஈஸியான விஷயம். ஸோ இட்ஸ் நாட் அ சிம்பிள் ஒர்க், பட் இது ஒரு பெரிய தெய்வீகமான விஷயம். இந்த வெத்தலைப்பாக்கு, பீடி, சிகரெட்டு, தண்ணி அடிக்கிறது, நானே சாப்பிட்றது, இந்த தீட்டு வகையான விஷயங்கள்னு சொல்லக்கூடிய எந்த வகையும் செய்யாமல் சில காலங்களுக்கு தொடர்ந்து அந்த இதுல இருக்கணும். அது என்ன, உபாசனை செய்யும் போது அதனுடைய அந்த மந்திர சக்தியை தனக்குள்ள இறக்கிறதுக்காக இவ்வளவும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். தன்னுடைய முழு மனசையும் ஒருநிலைப்படுத்தி கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும். எந்த ஒரு சுத்தமா காம உணர்வே இல்லாதவங்களா இருக்கணும். அப்பதான் அந்த யக்ஷினிகளோடு பழகக்கூடியது. ஏன்னா யக்ஷினின்றது அது அழகான பெண் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்கன்னா அது அழகான பெண்ல அழகான தாய். ஏன்னா அவங்க பார்வதி தேவியோட அம்சம். அப்ப அம்மா அந்த அம்மாவுக்கு உண்டான ரூபம் தான் இது. ஓகேங்களா? அந்த ரூபத்தை நம்ம காமமா இல்லாம அதை அன்பா தாயா பார்த்து அந்த ஏக்கத்தோடு பார்த்தாலும் மாத்திரமே தாய்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த அனுகிரகம் கிடைக்கும். அப்ப யக்ஷினி வழிபாடு அப்படின்றது நிறைய பேர் நான் இதை கத்துக்கிறேன், அதை கத்துக்கிறேன், இது வேணும் அது வேணும் சொல்றவங்களுக்கு தெளிவா சொல்றேன், இந்த தவறை செய்யாதீங்க. ஓம் யக்ஷினி தேவி நமன்னு சொல்லிட்டு போங்க. பல யக்ஷினி தேவிகளை சில கோவில்கள்ல பிரதிஷ்டை பண்ணியே வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அது யக்ஷின்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நிறைய கோவில்கள், ஜனம் வரக்கூடிய கோவில்கள்ல இருக்கு. அந்த கோவில்களுக்கு நீங்க போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்தாலே அவங்களுடைய அனுகிரகம் கிடைச்சிடும். நீங்க அவங்களை கும்பிடணும், இது பண்ணணும் அவசியம் இல்லை. நிறைய லட்சம் வரக்கூடிய கோவில்கள்ல நிறைய யட்சணிகளுடைய லீலைகள் அங்க இருக்கும். அந்த போல கோவில்கள்ல போயிட்டு நீங்க உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு வந்தாலே அவங்களுடைய எனர்ஜி நல்லா இருக்கும். கோவிலுக்கு போனா நல்ல காரியம் நடக்கும்னு சொல்றதுக்கு காரணங்கள் இதுவும் ஒன்று. ஓகேங்களா? அப்ப அந்த யக்ஷினி தேவிகளை உபாசனை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறத ஆசையை விட்டுட்டு தெய்வ அனுகிரகத்துல அந்த சக்தி தேவியை நீங்க கும்பிட்டாலே இவங்களுடைய அனுகிரகம் தானா வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா? இதை பத்தி நிறைய சப்ஜெக்ட் இன்னும் டீட்டெயிலா அப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறைய பேசுவோம். நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாயா.